இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு கானா சாங்கை வச்சு நம்ம ஸ்டைலில் 3D எஃபெக்டில் லிரிக்ஸோட எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஏன்னா அதை நான் டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், ஆப்புக்குள்ளே போய் இன்புட் ஆயிடும். இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 இமேஜ் இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சா? இதுக்கடுத்து அடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆனதுமே இதில் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப சிம்பிளான வெப்சைட் தான். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட நான் போடுறேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நமக்கு எல்லாமே எப்படி எடுக்கிறது எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? இமேஜ் ப்ரீசெட்டு எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜ் எங்கே ஆட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 3D ஆப்ஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை அடுத்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரை அந்த மாதிரி இழுத்துட்டு போங்க. ஸோ கரெக்டாக அடுத்த பீட் மார்க் வரை இழுத்துட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த இமேஜை எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் எந்த இடத்துல அந்த நம்மளோட இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரியுதோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த 2 செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இதில் இருந்தால் இமேஜை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கலாம் கட் ஆகாத அளவுக்கு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. போயிட்டு இந்த 3வது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ ஸோ அந்த சைஸில் கரெக்டாக அந்த மாதிரி நமக்கு தேவையான நான் என்ன பண்ணுறேன்னா பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணி எனக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபஸ்ட்டு இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வெறும் இமேஜை மட்டும் ஆட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோமா? இதை நீங்கள் முன்னாடி இருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து நம்ம ஒரு இடத்துல ஆட் பண்ணது எப்படி மற்ற எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக ஆட் ஆகுன்றது தெரியும். இதே மாதிரி அடுத்த இருக்க பீட் மார்க்கு ஸோ 2வது இருக்க பீட் மார்க் போயிட்டு அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த இமேஜ் ஆட் பண்ணோன்னே அடுத்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு அதை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி இந்த இமேஜை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த இமேஜை மொதல் இமேஜை நம்ம வந்து சென்டரில் ஆட் பண்ணாமல இப்போ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ இந்த பீட் மார்க் அளவு அந்த 2வது இருக்க பீட் மார்க் வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த இதில் மட்டும் கரெக்டாக நீங்கள் இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இமேஜஸ்லாம் வந்து ஆட் ஆகுது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு வெறும் உங்களோட இமேஜை மட்டுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவை ரொம்ப ஈஸியாக நீங்களே மேக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீ என்ன பண்ணுறீங்கன்னா மீத இருக்க எல்லா பீட் மார்க்லையும் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜஸை மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல கையாலே மூவ் பண்ணி செட் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சும்மா நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கையால் இழுத்து மூவ் பண்ணுற மாதிரிலாம் இதே மாதிரி நீங்களும் மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வேண்டாம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது வந்து பெருசாகும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.